English பேசினாலும் தமிழண்டா. ஹாய் தமிழியன்ஸ், வெல்கம் டு ஃபார்மர் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா Bpharm 7th செமஸ்டரில் உள்ள ஃபார்மசி ப்ராக்டிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிஃபோர் செமஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா லைட்டாக டச் பண்ணியிருப்போம், இல்லை பேசிக்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஆனால் ஃபார்மசி ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து புதுசான ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்ன, தென் ப்ரீவியஸ் இயர்ஸில் எப்படி இப்படிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார்மசி ப்ராக்டிஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு ஓவர்வியூ பார்த்துக்கலாம். தென் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி பற்றி படிக்கிறதோ, இல்லை ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி படிக்கிறதோ, இல்லை ட்ரக்கோட இன்ஃபர்மேஷன் பற்றி படிக்கிறதோ, இல்லை நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரக்கு கொடுத்தா அதோட தெரப்யூட்டிக் யூசஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி படிக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஃபார்மசி ப்ராக்டிஸில் வந்து ஆட் ஆகும். நம்ம இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் ஓரியன்டாவோ இல்லை பேஷண்ட் பேஸ் பண்ணியோ நம்ம எந்த ஒரு இதுலையுமே படிச்சிருக்க மாட்டோம். ஒன்றா மேனுஃபேக்சரிங்காக இருக்கும், இல்லை வந்து நம்மளுக்கு ட்ரக்கை ஐசோலேட் பண்ணுறதா இருக்கட்டும், அப்படின்னு அதுக்கப்புறம் அதோட ஸ்ட்ரக்சர் பேஸ்டு இன்னும் ஃபார்மகாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஃபார்மகாலஜியில் பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து நம்ம ஃபுல்லாக ஃபார்மசி பற்றி பார்த்துருக்கோம். ஆனால் ஃபார்மசி ப்ராக்டிஸ் பற்றி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாஸ்பிட்டல் ஓரியன்டாக இருக்கும், இல்லை பேஷண்ட்டை டார்கெட் பண்ணி இருக்கும். அதாவது நம்ம கொடுக்குற ட்ரக்கு வந்து லாஸ்ட்டாக போய் நம்மளுக்கு ரீச் ஆகிறதே நம்மளுக்கு பேஷண்ட்ஸ் கிட்ட தான். அந்த பேஷண்ட்ஸோட தெரப்யூட்டிக் யூசஸ் எப்படி இருக்கும், தென் ட்ரக்கு கொடுத்ததுக்கப்புறம் அவங்களோட தெரப்பி வந்து எவ்வளோ வந்து க்யூர் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கறது தான் பார்த்திங்கன்னா ஃபார்மசி ப்ராக்டிஸ். இந்த ஃபார்மசி ப்ராக்டிஸில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து யூனிட் 1 வந்து பார்க்க போகிறோம். யூனிட் 1ல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாஸ்பிட்டல் ஓரியன்டாக கொடுத்துருப்பாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா அதோட ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டாபிக்கும். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்க ஃபார்மசிஸ்ட் இருக்காங்கல்ல, இல்லை ஃபார்மசி இருக்குல்ல, அந்த ஃபார்மசி வந்து நம்மளுக்கு ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. தென் ஏடிஆர் பற்றி கொடுத்துருப்பாங்க. தென் ஃபோர்த்து டாபிக் பார்த்திங்கன்னா இதில் கம்யூனிட்டி ஃபார்மசினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து யூனிட் 1ல் கவர் ஆகிருக்க சப்ஜெக்ட்ஸ். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூனிட் 2ல் ஒரு ட்ரக்கு வந்து நம்மளுக்கு எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் ஹாஸ்பிட்டலில் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஹாஸ்பிட்டல் ஃபார்முலரி, அதாவது அவங்க ஒரு டிக்ஷனரி மாதிரியோ இல்லை வந்து புக்லைட் மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் என்னென்ன ட்ரக்ஸ் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் அவைலபிளாக இருக்குது, இது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஃபார்முலரியில் இருக்கும். தென் அடுத்தது பார்த்திங்கன்னா தெரப்யூட்டிக் ட்ரக் மானிட்டரிங். ஒரு ட்ரக்கு கொடுத்துருக்கோன்னா அதோட தெரப்பி எவ்வளோ இருக்குது, க்யூர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெரப்யூட்டிக்கை வந்து நம்ம மானிட்டர் பண்ணுறது தான் தெரப்யூட்டிக் ட்ரக் மானிட்டரிங். தென் அடுத்தது பார்த்திங்கன்னா மெடிக்கேஷன் அட்ரன்ஸ், அதாவது 2-3 ட்ரக்ஸ் கொடுக்குறப்ப இன்ட்ராக்ஷன்ஸை வந்து ஆகும், ட்ரக் இன்ட்ராக்ஷன்ஸ் இல்லை வந்து ட்ரக்கோட ஃபுட் இன்ட்ராக்ஷன்ஸ் ஆகும். அந்த மெடிக்கேஷன் அட்ரன்ஸ் பற்றி நம்ம வந்து பார்ப்போம். தென் பேஷண்ட் மெடிக்கேஷன் ஹிஸ்ட்ரி, ஆல்ரெடி வந்து பேஷண்ட்ஸ் வந்து ஏதாவது டிசீஸால் அஃபெக்ட் ஆகிருக்காங்களா, இல்லை ஏதாவது ட்ரக்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது தான் பேஷண்ட் மெடிக்கேஷன் ஹிஸ்ட்ரி இன்டர்வியூ அப்படின்னு சொல்லுவோம். தென் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி ஃபார்மசி மேனேஜ்மெண்ட்டு. அதாவது கம்யூனிட்டி ஃபார்மசி அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்கிற இந்த ஃபார்மசியை எப்படி மேனேஜ் பண்ணணும், ஃபினான்ஷியலாகவோ அந்த மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கணும், ஸ்டாஃபை பற்றி, அதாவது நம்மளுக்கு இந்த ஃபார்மசிஸ்ட்டை பற்றி, அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், அதோட என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கணும், இதை ஃபுல்லாக பார்க்குறது தான் வந்து கம்யூனிட்டி ஃபார்மசி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து யூனிட் 3 பார்த்திங்கன்னா ஃபார்மசி அண்ட் தெரப்யூட்டிக் கமிட்டி. அதாவது நம்மளுக்கு வந்து இந்த கமிட்டி வந்து பிடிசி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ட்ரக் வந்து நம்மளுக்கு பேஷண்ட்ஸ்க்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம்னா அதோட தெரப்யூட்டிக் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதுதான் வந்து பிடிசி, ஃபார்மசி அண்ட் தெரப்யூட்டிக் கமிட்டியோட ஆக்டிவிட்டீஸ். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஐசி, ட்ரக் இன்ஃபர்மேஷன் சென்டர். இந்த ட்ரக் இன்ஃபர்மேஷன் சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரக்கோட இன்ஃபர்மேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் பேஷண்ட் கவுன்சிலிங், அதாவது ஒரு ட்ரக்கு நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கோன்னா அந்த ட்ரக்கு நீங்கள் எப்படி எடுத்துக்கணும், தென் அந்த பேஷண்ட் ஓரியன்டாக கவுன்சிலிங் கொடுக்கறது தான் பார்த்திங்கன்னா பேஷண்ட் கவுன்சிலிங். தென் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இன் ஹாஸ்பிட்டல்ஸ். எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற வந்து ஃபார்மசிஸ்ட்டுக்காக இருக்கட்டும், நர்ஸுக்காக இருக்கட்டும், ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனுக்கு நம்மளுக்கு வந்து அப்பப்போ அப்டேட் ஆகிட்டு இருக்க எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் அந்த ப்ரோக்ராம்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணி அந்த நாலேஜஸ்லாம் கொடுப்பாங்க. தென் அதுக்கான ட்ரைனிங்ஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. தென் அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரிஸ்கிரைப்டு மெடிக்கேஷன் ஆர்டர் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில். அதாவது ப்ரிஸ்கிரிப்ஷனில் வந்து மெடிசின்ஸ் வந்து
டினோட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து நம்ம பேஷண்ட்ஸ்குள்ளே எப்படி வந்து இன்ட்ராக்ட் ஆகணும், அதோட கம்யூனிகேஷன்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாப்பிக்கில் பார்ப்போம். தென் யூனிட் 4 வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் ப்ரிப்ரேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். இப்போது வந்து நம்மளுக்கு நம்ம ஃபார்மசிஸ்ட்லேயே எடுத்துக்கிட்டாலோ இல்லை ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட்னு எடுத்துக்கிட்டாலோ நம்ம எந்த ட்ரக்ஸ் வந்து அதிகமாக பை பண்ணுறோம், இது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, தென் டிஸ்கவுண்ட்ஸ் ஏதாவது வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்களா, தென் மற்ற ட்ரக்ஸ்க்கும் இந்த ட்ரக்ஸ்க்கும் நம்மளுக்கு எவ்வளோ வந்து ப்ராஃபிட் கெயின் ஆகுது, இந்த மாதிரி பட்ஜெட் வந்து போடுறாங்கல்ல, அதுதான் பட்ஜெட் ப்ரிப்ரேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். தென் கிளினிக்கல் ஃபார்மசி அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி தான் கிளினிக்கல் ஃபார்மசின்னு சொல்லுவோம். இன்பேஷண்ட்டாக இருக்கட்டும் இல்லை அவுட் பேஷண்ட்டாக இருக்கட்டும், அவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரக் தெரப்யூட்டிக் மானிட்டரிங் பார்க்குறதா இருக்கட்டும், இது வார்ட் ரவுண்டில் இன்வால்வ் ஆகிறதா இருக்கட்டும், இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கிளினிக்கல் ஃபார்மசியோட ஒர்க்கு. தென் ஓவர் த கவுண்டர் மெடிசின்ஸ், ஓடிசி மெடிசின்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமையே நம்ம ட்ரக்ஸை வந்து பை பண்ணலாம், இதுதான் ஓடிசி மெடிசின்ஸ்னு சொல்லுவோம். தென் அடுத்தது பார்த்திங்கன்னா யூனிட் 5 வந்து பார்த்திங்கன்னா ட்ரக் ஸ்டோர் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்வென்டரி கண்ட்ரோல். அதாவது இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரக்கில் வந்து ஒரு ஸ்டோரில் வந்து ட்ரக்ஸ் வந்து வச்சுருக்கோம், அது வந்து காலியாகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ட்ரக்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கணும். அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இன்வென்டரி கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம். தென் இன்வெஸ்டிகேஷனல் யூஸ் ஆஃப் நியூ ட்ரக்ஸ். அதாவது ஒரு நியூ ட்ரக்ஸ் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வருதுன்னா அதை வந்து எப்படிலாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், யார் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருப்பாங்க. தென் யூனிட் 5ஓட லாஸ்ட் டாபிக், ஃபார்மசி ப்ராக்டிஸோட லாஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா இன்டர்ப்ரொடக்ஷன் ஆஃப் கிளினிக்கல் லெபார்டரி டெஸ்டஸ். என்னென்ன கிளினிக்கல் லெபார்டரி டெஸ்டஸ் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்டரில் இருக்குது. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஓவர்வியூ பார்த்துருக்கோம். தென் இனிமேல் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷனில் ஹாஸ்பிட்டல்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினிஷன் கேட்டிருக்காங்க. தென் அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5 மார்க்கில் வந்து ஆல்ரெடி வந்து கேட்டிருக்காங்க. தென் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசினா என்ன, அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அதாவது எய்ம்ஸ் என்ன, தென் அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுவும் வந்து 5 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. தென் ஏடிஆர்ஸ் பற்றி, ஏடிஆர்னா என்ன, தென் அதோட கிளாசிஃபிகேஷன், இதை வந்து ஒரு 5 மார்க் தெரியும். தென் இடியோசினசினா என்ன, அலர்ஜிக் ட்ரக் ரியாக்ஷன்ஸ்னா என்ன, டெட்ரோஜெனிசிட்டினா என்ன, தென் ட்ரக் இன்டாலரன்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு 5 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. PVPA அதாவது ஃபார்மகோ விஜிலன்ஸ் பற்றி நம்மளுக்கு ஒரு 5 மார்க்கில் இண்டிவிஜுவலாக கேட்டிருக்காங்க. தென் ரோல் ஆஃப் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட் இன் கம்யூனிட்டி ஹெல்த் எஜுகேஷனில் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்டோட ரோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷினில் கேட்ட 5 மார்க்ஸ் வந்து யூனிட் 1. யூனிட் 2ல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன, டிஸ்பென்சிங் ஆஃப் ட்ரக்ஸ் டு இன்பேஷண்ட் பேஷண்ட்ஸ்க்கு வந்து கேட்டிருக்காங்க. தென் அவுட் பேஷண்ட் பேஷண்ட்டுக்கும் கேட்டிருக்காங்க. இது வந்து 10 மார்க்கில் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டது. அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி கேட்டிருக்காங்க. தென் டைப் ஆஃப் ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பற்றி தென் 10 மார்க்லேயும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 5 மார்க்லேயும் வந்து டைப் ஆஃப் ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் பற்றி கேட்டிருக்காங்க. தென் இன்பேஷண்ட்டை பற்றி 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. தென் அடுத்தது வந்து ஹாஸ்பிட்டல் ஃபார்முலரினா என்ன, அதோட டெஃபினிஷன் கேட்டிருக்காங்க. தென் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம், அதை ரிவிஷன் பண்ணுவோம், இல்லை ஆட் பண்ணுறதா இல்லை டெலிட் பண்ணுறதா ஹாஸ்பிட்டல் ஃபார்மசியில், அதோட மெத்தட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் ஃபார்மசியோட சிக்னிஃபிகன்ஸ் வந்து 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. தென் தெரப்யூட்டிக் ட்ரக் மானிட்டரிங்னா என்ன, தென் அதில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து கன்சிடர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க. மெடிக்கேஷன் அட்ரன்ஸாக இருக்கட்டும், பேஷண்ட் மெடிக்கேஷன் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், கம்யூனிட்டி ஃபார்மசி மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், இது வரைக்கும் எந்த ஒரு கொஷின்ஸும் வந்து கேட்டதில்லை. பட் ஆனால் நீங்கள் ஓவர் வியூவாக வந்து பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஒரு 2 மார்க் லெவலில் கேட்டால் கூட உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். மற்ற நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷினில் கேட்ட டாபிக்ஸை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவரேஜாக முடிச்சிருங்க. தென் அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் டாபிக்ஸ்லாம் இருக்குல்ல, அதாவது அந்த பர்டிகுலர் சாப்டரை வந்து ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணிடுங்க. ஏன்னா இதிலேருந்து மற்ற கொஷின்ஸ் வந்து இப்போ வந்து ஏற்கனவே அவுட் பேஷண்ட்ஸ் வந்து 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க, இன்பேஷண்ட் வந்து இந்த டைம் 10 மார்க்கில் கேட்கலாம், அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென் யூனிட் 3ல் பார்த்தீங்கன்னா ஃபார்மசி அண்ட் தெரப்யூட்டிக் கமிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஃபார்மசி அண்ட் தெரப்யூட்டிக் கமிட்டினா என்னன்னு சொல்லிட்டு மொத்தமாகவே ஒரு 5 மார்க்காக வந்து கேட்டிருக்காங்க. தென் ட்ரக் இன்ஃபர்மேஷன் சென்டரை பற்றி ஒரு 5 மார்க்காக வந்து கேட்டிருக்காங்க. ட்ரக் இன்ஃபர்மேஷன் சென்டர்னா என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றி ஒரு 5 மார்க் வந்து கேட்டிருக்காங்க.
தென் பேஷண்ட் கவுன்சிலிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 5 மார்க்கும், தென் அதே சாப்டரில் பேஷண்ட் கவுன்சிலிங்னா என்ன, அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு 10 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. பேஷண்ட் கவுன்சிலிங்னா என்ன, அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க. தென் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இன் ஹாஸ்பிட்டல்ஸ், அதில் வந்து ஃபார்மசிஸ்டோட ரோல் என்ன, எஜுகேஷன் கொடுக்குறதா இருக்கட்டும், ட்ரைனிங் கொடுக்குறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 5 மார்க் கேட்டிருக்காங்க. தென் ப்ரிஸ்கிரைப்டு மெடிகேஷன் ஆர்டர் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்லேருந்து இது வரைக்கும் எந்த ஒரு கொஷின்ஸும் வந்து கேட்டதில்லை. 2 மார்க் லெவலில், அதாவது ஓவரால் மீனிங் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, 2 மார்க் லெவலில் அட்டன் பண்ணுற மாதிரி. தென் அதுக்கப்புறம் பட்ஜெட் ப்ரிப்ரேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து 5 மார்க் வந்து கேட்டிருக்காங்க. தென் கிளினிக்கல் ஃபார்மசினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, வந்து 2 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. தென் அதே 5 மார்க்கில் வந்து கிளினிக்கல் ஃபார்மசினா என்ன, வார்ட் ரவுண்டில் வந்து யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. தென் ஓடிசி மெடிசின்ஸ் பற்றி 5 மார்க்கில் வந்து 2 டைம் வந்து கேட்டிருக்காங்க. தென் இப்போ வந்து யூனிட் 5 வந்து பார்க்க போகிறோம். யூனிட் 5ல் வந்து பார்த்திங்கன்னா இன்வென்ட்ரி கண்ட்ரோல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 மார்க்லேயும், இன்வென்ட்ரி கண்ட்ரோல்னா என்ன, அந்த பர்ச்சேஸ் அண்ட் இன்வென்ட்ரி கண்ட்ரோல், தென் பர்ச்சேஸோட ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன, அதில் என்னென்ன மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் அனலைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாக ஒரு 10 மார்க் லெவல்லையும், எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியை மட்டும் ஒரு 5 மார்க் லெவலில் கேட்டிருக்காங்க. தென் ஏபிசி பற்றி தனியாக ஒரு 5 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி வந்து வார்ட் ரவுண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேஷன்ஸ் வந்து யார் யார் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம்ல, அதில் டைப்ஸ் வந்து டைப் ஆஃப் வார்ட் ரவுண்ட் பார்ட்டிசிபேஷன் பற்றி ஒரு டைம் 5 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் சாப்டர் பார்த்திங்கன்னா இன்வெஸ்டிகேஷனல் யூஸ் ஆஃப் ட்ரக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து இது வரைக்கும் இன்வெஸ்டிகேஷனல் யூஸ் ஆஃப் ட்ரக்ஸில் வந்து இது வரைக்கும் எந்த கொஷின்ஸும் வந்து கேட்டதில்லை. இனிமேல் வந்து 2 மார்க்ஸ் லெவலில் கேட்டிருக்காங்க. தென் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் கிளினிக்கல் லெபார்டரி டெஸ்டஸில் ஹெமட்டாலஜியை பற்றி மட்டும் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் கேட்ட 2 மார்க்ஸோட ஒரு ப்ரிவ்யூ மட்டும் பார்க்கலாம் வாங்க. ப்ராப்பர்ட்டரி மெடிசின்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அதாவது பேட்டன்டபிள் மெடிசின்ஸ்னு சொல்லுவோம், இதெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டரி மெடிசின்ஸில் வந்து வரும். லீட் டைம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்வென்ட்ரி கண்ட்ரோல் அனலைசிஸில் வந்து நம்மளுக்கு மெத்தட்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து லீட் டைம் வந்து வரும். தென் டெஃபினிஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஹாஸ்பிட்டல் ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து கவர் ஆகும். ஃபார்மகோ விஜிலன்ஸ் இதுவும் ஃபஸ்ட் யூனிட்டு. தென் 2 நேம் ஆஃப் ஹெல்த் கேர் சாஃப்ட்வேர் வந்து 2 நேம் வந்து கேட்டிருக்காங்க. தென் கோடிங்னா என்ன, கோடிங்ஸோட மெத்தட்ஸ் இன் மெடிகேஷன் மேனேஜ்மெண்ட் பற்றி வந்து கேட்டிருக்காங்க 2 மார்க்கில். ஃபுல் ஃபார்ம் ஆஃப் CUDD DUDD அதை பற்றி ஃபுல் ஃபார்ம் வந்து கேட்டிருக்காங்க. வெர்பல் அண்ட் நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ஸ் பற்றி வந்து கேட்டிருக்காங்க. 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபார்மகோகைனெட்டிக் ட்ரக் இன்ட்ராக்ஷன்ஸ், அதாவது ஏரியாஸில் ஃபார்மகோகைனெட்டிக் ட்ரக் இன்ட்ராக்ஷன் வந்து 2 எக்ஸாம்பிள்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் ட்ரக்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. தென் ஏரியாஸ்னால் என்ன, அதோட டெஃபினிஷன் கிளாசிஃபிகேஷன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. மெட்லைன்னா என்ன, மெட்லான்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ASO ஆட்டோமேட்டிக் ஸ்டாப் ஆர்டர் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் அவுட்பேஷன்ஸோட டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அப்புறம் மெடிகேஷன் அட்ரன்ஸ் பற்றி 2 மார்க்கில். கோடிங்னா என்ன, கோடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் கோடிங்ஸ் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம், இது 2 டைம் கேட்டிருக்காங்க. கோடிங்னா என்ன, கோடிங் மெடிகேஷன் மேனேஜ்மெண்ட்டோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஃபுல் ஃபார்ம் ஆஃப் FIFO அண்ட் FEFO பற்றி ஃபுல் ஃபார்ம் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கேட்டிருக்காங்க. வாட் ஆர் இன்கம் அக்கௌண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தென் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பெனிஃபிஷியல் ட்ரக் இன்ட்ராக்ஷன் பற்றி 2 எக்ஸாம்பிள்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. கம்யூனிட்டி ஃபார்மசிஸ்ட்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினோட ஒரு என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓவர்வியூ தான் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் பற்றி பார்க்கலாம். ஓகே, பாய் தமிழியன்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து உங்களுக்கு அந்த டாபிக் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண முடியும். ஓகே, பாய் தமிழியன்ஸ்.